நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன உறுதிமொழி ஏற்றார்கள்? காயத்ரி, திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி அப்படின்னு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இங்க இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரி மாணவர்களோடு இணைந்து நடத்தியது. மாவட்ட ஆட்சியர் சுகுமார் இதனை கொடியசைத்து துவங்கி வைத்தார். மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் முதல் தடவை, அதாவது அந்த வாக்களிக்கும் நாள் அப்படிங்கிறது விடுமுறை நாளாக இருக்கக்கூடாது, விழிப்புணர்வு நாளாக இருக்க வேண்டும். தங்களுக்கான தலைவர்களை தாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அதனை தலைவர்களை தேர்ந்தெடுக்க, தங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவிலான தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் விதமாக வாக்களிப்போம் என்ற உறுதிமொழியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். என் வாக்கு என் உரிமை என்ற அடிப்படையில கண்டிப்பாக 100% வாக்களிப்பை உறுதி செய்வதற்கான அந்த பதாகைகளை ஏந்தியபடி அவர்கள் அந்த சதகத்துல்லா அப்பா கல்லூரியில திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் சுகுமார் துவங்கி வைக்க, அங்கிருந்து திருச்செந்தூர் சாலை சட்டக்கல்லூரி வழியாக மீண்டுமாக அந்த மாவட்ட நீதிமன்றம் வரை சென்று மீண்டுமாக கல்லூரி வளாகம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்காக இந்த விழிப்புணர்வு அந்த பேரணியை நடத்தினார்கள். இதுல திரளாக கலந்து கொண்ட அவர்கள் முழுவதுமாக 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் விதமாக தங்களுடைய உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள். நன்றி சிவமணி, விவரங்களுக்காக.